Okay, next packaging in crystals பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஒரு சாலிடில் அயான்ஸ் ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் வந்து எந்த மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் சாலிடில் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ லெட்டஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட் ஸ்டாலில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணியிருப்பாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி சைடில் இருக்க டயக்ராமாக பாரு, ஃப்ரூட்ஸ் வந்து கடையிலலாம் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, க்ளோஸ்லி பேக்கடு. ஸோ நடுவில் கேப் விட்டால் என்ன ஆகும், சரிஞ்சு கீழே தான் விழும். நல்லா டைட்டாக கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டில் கரெக்டாக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ திஸ் to visualizing this packaging of constituents, we had to see it as a hard spheres ஃபார்மில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் கான்ஸ்டியூயன்ட்ஸை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு பேக் இட் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் ஈச் அதர். ஓகேவா. க்ளோஸாக ரொம்ப டைட்டாக க்ளோஸாக பேக் பண்ணணும். ஓகேவா. ஸோ வி ஹவ் டு பேக் ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், அதாவது ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளண்டு இப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஆப்பிள்னா ஆப்பிளில் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுறான், அழகாக நிற்கும். இல்லைனா இப்போ ஆப்பிளும் மாதுளையும் பார்த்தீங்கன்னா மாதுளை கொஞ்சம் ஹார்டஸ்ட்டு, ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஷேப் டிஃபர் ஆகும், ஹார்ட்னஸ் டிஃபர் ஆகும். அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸை வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதை ஷேப்பை கிறிஸ்டல் ஃபார்மேஷன் மாதிரி ஒரு சாலிட் ஸ்பியர்ஸை உண்டாக்குவோம். ஸோ லெட்டஸ் டேக் ஃபஸ்ட்டு see about two-dimensional arrangement of ஸ்பியர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ two-dimensional ஸ்பியர்ஸில் this is linear arrangement of spheres in one direction. ஓகேவா. ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ there is a possibility to arrange the spheres in one direction அப்படின்னா like this way. ஒரு டைரக்ஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா. இது ஒரே டைரக்ஷனில் வரக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் two-dimensional. ஸோ two-dimensional க்ளோஸ் பேக்கிங்கில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்தது பார்க்குறோம். ஓகேவா. ஸோ திஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இட் ஷுட் பி லைக் ஏஏ டைப், ட்ரிபிள் ஏல ஏஏஏன்னு அப்படி லீனியராக. ஓகேவா. லைக் திஸ் ஃபார்ம் க்ரீன் பால்ஸ் ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ திஸ் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் in two dimension. ஓகேவா. ஸோ திஸ் வில் பி ரிப்பீட்டட் இன் த செகண்ட் two-dimension ஃபார்மில் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு ரோவில் அரேஞ்ச் பண்ணுறது ஒன் டைரக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இன் பேக்கிங். இதே வந்து ரெண்டு டைமென்ஷனில் two-dimensionல் அரேஞ்ச் பண்ணும்போது இட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் இன்க்ரீஸிங். அடுத்த ரோ அதுக்கு மேலே ஒரு அடுக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரோஸ் இஸ் அலைன் வெர்டிக்கலி அரேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் as ஹாரிசன்டலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. we can denote as ரோ டைப்பை வந்து ஏ டைப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. இந்த ஒரு ரோவை ஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுன்றோம். அப்போ அடுத்தது ஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட்டும் ஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அப்போ என்ன ஆகும், இது ஏஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் எல்லா ரோஸ்லேயும் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ், ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் இருக்குது.